இந்த தமிழ் புத்தாண்டில் மிகச்சிறப்பாக நட்பு திருவிழா என்று கொண்டாடுகிறீர்கள். நூலகர் ஆவுடையப்பன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்போதும் கம்பனை பேசுகிறீர்கள், இது குறித்து கம்பன் ஏதாவது செய்திகள் சொல்லியிருக்கிறாரா என்று ஒரு வினாவை என்னிடத்தில் கேட்டார்கள். கம்பராமாயண கூட்டம் நடக்கிற இடத்தில் சென்று கேட்கிற உங்களில் பல பேருக்கு ஒரு பாடல் தெரியும். வீடனிடத்தில் பேசுகிற ராமன் முதலில் தங்கள் நால்வரோடு சேர்த்து குகனை ஐவரானேம், பின்பு குன்று சூழ்வான் மகளோடும் அறுவரானேம், பிறகு நின்னோடும் சேர்ந்து நாம் எழுவரானேம் என்று பேசுவான். இந்த பாட்டை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாட்டுக்கான பொருள் உறவு முறை சொல்வதில் எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன என்று காட்டுவது. நான் இந்த நட்பை நடவு செய்த கம்பன் என்று தலைப்பு கொடுத்தேன். இதற்கு கம்பன் கழகங்களிலிருந்தும் எனக்கு அது என்ன நடவு என்று கேட்டார்கள். இங்கே யாராவது வணிகத்தை தவிர வேறு தொழிலை தவிர உழவு தொழில் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு மிக நல்ல விளைச்சலை நாம் ஒரு மண்ணிலிருந்து எடுக்க வேண்டுமானால் அந்த மண்ணில் ஒன்று விதையை தூவுவது. நெல்மணியை விதைக்க மாட்டார்கள், தூவுவார்கள். பிறகு சில செடி கொடிகள் வர வேண்டுமானால் அவற்றை விதைப்பார்கள். தூவுவது வேறு, விதைப்பது வேறு. இந்த இரண்டிலிருந்தும் வேறுபட்டது நடவு. தூவப்பட்ட நெல்மணிகளால் விளைந்திருக்கக்கூடிய பயிர்களை அந்த விளைந்திருக்கிற நிலத்திலிருந்து கொத்து கொத்தாக பறித்து அவற்றை கட்டி பிறகு நன்றாக உழவு செய்த நிலத்தில் அதை வரிசையாக கொண்டு போய் நடுவது. அப்போ தூவுவது வேறு, விதைப்பது வேறு, நடவு செய்வது வேறு. இந்த நடவு செய்கிறவனுக்கு ரெண்டு வேலை மிக இன்றியமையாதது. ஒன்று, மிக நுட்பமாக நடவு செய்யப்பட்ட அந்த நாற்றை பாதுகாக்க வேண்டும். அந்த நடவு செய்யப்பட்ட இடத்தில் இந்த விளைச்சலோடு சேர்ந்து களைகளும் வளரும். அந்த களைகளை நீக்க வேண்டும். அப்போ பாதுகாக்க வேண்டும். முதலில் நடப்ப வேண்டும், பிறகு பாதுகாக்க வேண்டும். அவற்றோடு வரக்கூடிய களைகளை களைந்தெடுக்க வேண்டும். இந்த மூன்று பணிகளும் மிக இன்றியமையாதது. கம்பனை கல்வியில் பெரியன் என்று சொல்லுகிற வழக்கம். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வியில் பெரியன் கம்பன் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அப்போ கல்வியில் கம்பனை பெரியன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நிறைய படித்தவன் மட்டுமல்ல, கம்பன் ஆழமாக படித்தவன், நுட்பமாக படித்தவன். இந்த நட்பை பற்றி திருவள்ளுவர் சொன்ன தமிழாசிரியர்கள் யாரேனும் இருந்தால், திருக்குறளில் 133 அதிகாரங்களும் மிகச் சிறப்பாக தெரிந்தவர்கள் இருந்தால், பெரும்பாலும் பாருங்கள், திருவள்ளுவர் சிலவற்றைத்தான் ஒரு அதிகாரமாக எழுதியிருப்பார். மிகச் சிலவற்றை 2 அதிகாரங்களாக, அதாவது உடன்பாட்டு முறையில் ஒன்று, எதிர்மறையில் ஒன்று சொல்லியிருப்பார். அறிவுடைமை என்பது உடன்பாடு. அறிவு இல்லையானால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு அதிகாரம் வைப்பார். கல்வி என்று ஒரு அதிகாரம் வைப்பார். அந்த கல்வி இல்லையானால் என்ன கல்லாமை என்று ஒரு அதிகாரம் வைப்பார். ஆனால் மற்றவற்றிற்கெல்லாம் 1, 2 என்ற அதிகாரங்களை வைத்தவர் இந்த நட்பு என்பதற்கு மட்டும் 5 அதிகாரங்கள் வைத்தார். கம்பன் நுட்பமாக திருவள்ளுவரை படித்தவன். நட்பு, நட்பு ஆராய்தல்,
தீ நட்பு, கூடா நட்பு, பழைமை என்று 5 அதிகாரங்களை வள்ளுவர் நட்புக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கிறார். நான் முன்பே சொன்னேன் பாருங்கள், நடவு செய்கிறவன் நடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விளைச்சலோடு சேர்த்து வருகிற களைகளை அறிந்து அதை நீக்க வேண்டும். தீ நட்பு எது, கூடா நட்பு எது என்பது தெரிந்தவர்கள்தான் இவர்களோடு நட்பு வைத்து கொள்ளாமல் நல்ல நண்பர்கள் யார் என்பதை, இந்த பழைமை என்கிற சொல் ஒன்று இருக்கு பாருங்க, நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்புன்னு இந்த 4 அதிகாரத்தில் நட்புங்கிற சொல்ல பயன்படுத்தினார். ஆனால் இன்னொரு அதிகாரத்திற்கு பழைமைன்னு பேர் வைத்தார். அது என்னது பழைமை என்றால், நானும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களும் நட்பாக இருக்கிறோம் என்பதை விட, என் அப்பா இவர்கள் அப்பா, என் அம்மா இவர்கள் அம்மா, என் பாட்டி இவர்கள் பாட்டி நண்பாக இருந்தார்கள், அது மரபாக பழமை வாய்ந்த நட்பாக இருக்கிறது. அந்த வழியில் நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த நட்பை எப்படி போற்றி பாதுகாப்பது என்பது பேசுவது தான் பழைமை. வெகு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நட்பு, அந்த நட்பினுடைய திறம், அதனுடைய வளமை, அதனால் கிடைக்கக்கூடிய பயன், இவற்றை பேசுவதுதான் பழைமை. கம்பன் கம்பராமாயணத்தில் இவ்வளவு பெரிய புத்தகம் 10,000 சொச்சம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த 10,000 சொச்சம் பாடல்களில் நட்பு என்ற சொல்லை 2 பாடலில் தான் பயன்படுத்துகிறான். அதை சொல்வதற்காகத்தான் வந்தேன். எங்கே நட்பை சொல்லுகிறேன், சகோதரத்துவத்தை பேசுகிறான், உடன்பிறப்பு. நான் முன்பு சொன்னேனே, நின்னோடும் குகனோடும் ஐவரானேம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம், நின்னோடும் எழுவரானேம் என்று வீரனிடத்தில் பேசுகிறானே, இது நட்பு என்று பல பேர் பேசி வருகிறார்கள். உறவுகளில் உடன்பிறத்தல் என்பது நட்பு. பெற்றோர் என்பது ஒரு வகையான உறவு, உடன்பிறப்புகள் என்பது ஒரு வகையான உறவு. நட்பு என்பது இதிலிருந்து மாறுபட்டது. உடன் பிறந்த சகோதரன் நண்பனாக இருப்பான், வருகிற நண்பன் உடன்பிறப்பாக செயல்படுவான். இப்படி மாற்றங்கள், உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையான நட்பு எது, உண்மையான உறவு நட்பு எது, அதில் தீ நட்பு எது, கூடா நட்பு எது, பழமையான நட்பு எது என்பதை தன்னுடைய இந்த கம்பராமாயணம் என்கிற கம்பனின் ராமாவதாரம், இப்போ மற்றதெல்லாம் பேர் ராமாயணம், வால்மீகி எழுதினது ராமாயணம், பால ராமாயணம், இதெல்லாம் பேர் ராமாயணம்னு இருக்கும். இந்த அயனம்னா என்னன்னா போகிற பாதைன்னு பொருள். ராமாயணம் என்றால் ராமன் நடந்த பாதை என்று பொருள். கம்பராமாயணத்தை குமரகுருபரர் தமிழ்நாட்டிலிருந்து போய் காசியில் இருந்து காசி திருமடத்தை நிறுவிய போது கம்பராமாயணத்தை தான் முதலில் வகுப்பாக எடுத்தார். பெரும்பாலும் சைவ சித்தாந்திகள் பார்த்தீர்களானால் இந்த கம்பராமாயணத்தை முதன்மைப்படுத்தி கொள்வார்கள். அப்படித்தான் எடுத்தார். அதை கேட்ட துளசிதாசர் தான், அதாவது முதல்ல கம்பராமாயணத்தை இங்கிருந்து கொண்டு சென்றவர் குமரகுருபரர். அங்கே போய் கம்பராமாயணத்தை பாடம் நடத்துகிறார். அங்கிருக்கிற தமிழர்கள் கம்பராமாயணம் கேட்க வருகிறார்கள். ஆனால் இந்த கம்பராமாயணம் வகுப்பு எடுப்பதற்கு முன்பாக அந்த காசி திருமடத்திற்கு இடம் வேண்டும். இந்த காசி திருமடத்திற்கு இடம் வேண்டும் என்று அங்கிருந்த பாதுஷாவிடம் கேட்க வேண்டும். பாதுஷா பேசுகிற இந்துஸ்தானி இவருக்கு தெரியாது. குமரகுருபருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. ஆகவேதான் அவர் இதற்கெல்லாம் முன்பாக 10 பாடல்கள் கொண்ட சகலகலாவள்ளி மாலை என்கிற பாடல்களை பாடுகிறார். வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாது கொளோ, சகம் 7 அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான்
சுவைகொள் கரும்பே சகல கலாவள்ளியே என்று பாட்டு தொடங்கி, மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய், படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவள்ளியேன்னு 10 பாட்டை பாடுகிறார். அதில் ஒன்றுதான், நான் 4 வகையான கவிதைகளை எழுதுவதற்கு நீ அருள் தர வேண்டும், தமிழ் மொழியை தவிர இந்துஸ்தானியையும் மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று 10 பாடல்களில் பல பாடல்களில் இதை பாடுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு இந்துஸ்தானி கைவரப்பெற்றது. இதில் பல பேருக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். இறைவனை வணங்கி வேட்டல் செய்தால், வேண்டுகோள் வைத்தால் அது நிகழுமா என்றால் குமரகுருபரருக்கு நிகழ்ந்தது. அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் பல பேருக்கு மனப்பாடமாகவில்லையானால், பாடம் மனப்பாடமாகவில்லையானால், பாடத்தின் மீது ஒரு மனதாக நினைவை செலுத்த முடியவில்லையானால், தமிழில் நல்ல உச்சரிப்பு, மொழிகளில் நல்ல உச்சரிப்பு வரவில்லையானால், விடியற் காலையில் குழந்தைகளுக்கு இந்த சகலகலாவள்ளி மாலை 10ஐயும் சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் செய்ய வைத்தீர்களானால் அந்த குழந்தை மிக நன்றாக பேசும் என்கிற வழக்கு நம் நாட்டு நடைமுறைக்கு வந்தது. குமரகுருபரனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் 5 வயது வரை பேசாதவர் 5வது அகவையில் முருகனுடைய திருவருளால் பேசத் தொடங்கியவர் குமரகுருபரர். அப்படி பேசத் தொடங்கிய குமரகுருபரர் சகலகலாவள்ளியின் மூலமாக பிற மொழிகளை பேசுகிற ஆற்றலை பெற்றார். அப்படிப்பட்ட குமரகுருபரர் பேசியது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை குமரகுருபரர் பேசுவதை கேட்ட துளசிதாசர் தான் எழுதிய அந்த ராமாயணம் என்ற நூலுக்கு ராமச்சரித்த மானச என்ற பெயரை சூட்டினார். அந்த ராமச்சரித்த மானச என்கிற நூலுக்குள் தான் அனுமனை போற்றுகிற அனுமன் சாலீச என்கிற பாடல் தொகுப்பினை வைக்கிறார். வட இந்தியர்கள் அனுமனை போற்றுகிற போது கடந்த 5 நூற்றாண்டுகளாக பாடுகிற பாட்டு அனுமன் சாலீச. அதைத்தான் அவர்கள் பாடுவார்கள். இப்ப கம்பன் இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவனாக இருந்தான். இவன் நட்பை பற்றி என்ன சொன்னான்? அதில் ஒரு குறிப்பு, இன்றைக்கு பொது உடைமை சார்ந்தவர்கள், அதாவது கம்யூனிஸ்டுகள், ஒருவருக்கொருவர் அழைத்து கொள்ளுகிற சொல்லுக்கு பேர் என்ன? தோழா, தோழரே, தோழமையே. இந்த சொல்லை கம்பன் இந்த 10,000 பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று குகன் ராமன் தன்னை நட்பாக தோழமையாக ஏற்றுக்கொண்டதை அவன் நினைத்து பார்த்து பேசுவதாக கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வருகிறது. இந்த நட்பு விழாவை நீ கொண்டாடுகிற போது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை நட்பு கொள்ளச் செய்து அந்த நட்பினுடைய சிறப்பை கம்பன் பேசியிருக்கிறான். இப்போ பெரும்பாலும் இந்த பாடல்களை எல்லாம் நான் தேடி பொறுக்கி தான் எடுத்து வந்திருக்கிறேன். ஒரு 10 பாடல்கள், அத்தனையும் நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களை நான் குறிப்பிடுகிறேன். இப்போ முதல்ல நல்ல சிறப்பான பகுதியாக விளங்குகிற சுந்தரகாண்டம் அனுமனை பற்றி வருகிற இடம். இதில் கடல் தாவு படலம், அனுமன் கடலை தாவி செல்ல வேண்டும். அதில் சுரசை என்கிற பெண் கடலுக்குள்ளிருந்து வெளியே வருகிறாள். நல்ல பசியோடு இருக்கிறாள். யார் அந்த கடலை கடந்தாலும் சுரசை அவர்களை பிடித்து அப்படியே விழுங்கி விடுவாள். இதுதான் அவளுடைய இயல்பு. இந்த சுரசை அனுமனுக்கு முன் தோன்றுகிறாள். அவனிடத்தில் சொல்லுகிறாள், நான் இவ்வளவு பசியோடு இருக்கிறேன், இந்த பசியை போக்க வேண்டுமானால் உன்னை நான் உண்ணப் போகிறேன் என்று சொல்லுகிறாள்.
அப்போது அனுமன் கூற்றாக இந்த நட்பை பற்றி ஒரு இடம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், பெண்பால் ஒரு நீ பசிப்பீழை ஒருக்க நொந்தாய், உண்பாய் எனது ஆக்கையை நான் உதர்வுக்கு நேர்வல், விண்பாவலர் நாயகன் ஏவல் இழைத்து மீண்டால் நண்பால் என சொல்லினன் நல்லறிவான் நக்காள். நக்காள்லாம் சிரித்தாளாம். அனுமன் சொன்ன உடனே சிரித்தாள். அப்போ அனுமன் என்ன சொன்னான் என்றால், நான் ராமனுடைய பணிக்காக இங்கே வந்திருக்கிறேன். ராமன் இட்ட பணியை நான் நிறைவேற்றிய பிறகு உன்னுடைய கொடுமையான பசிய தீயை நான் அறிகின்றேன். அதற்கு பிறகு நீ என்னை உண்டு கொள்வாயாக. அந்த இடத்தில் சொல்லுகிறான், ஏவல் இழைத்து மீண்டாய் நண்பால், அதாவது நட்பின் காரணமாக எனது ஆக்கையை யான் உதவுதற்கு, நான் உனக்கு நண்பனாக இருந்து என்னுடைய உடலை கொடுக்கிறேன் என்று நண்பன் பேசியதாக இந்த இடம் வருகிறது. ஆகவே ஒரு சுரசை என்ற அரக்கிக்கு முன்னால் அனுமன் தன்னை நண்பனாக வைத்து ஒரு நண்பனுக்கு பசி ஏற்பட, இதுவரைக்கும் சுரசைய அனுமன் பார்த்ததே இல்லை. கடல் தாவுகிற போது முதல் முறையாக பார்க்கிறான். அவள் ஒரு அரக்கி, பெண் அரக்கி. அவளுடைய இயல்பே எப்போதும் பசிக்கிறது. யாராவது தோன்றினால் உடனே அவர்கள் தூக்கி உண்டு விடுவாள், பசியை தீர்த்து கொள்வாள். அப்படிப்பட்டவள் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதற்காக அனுமனை கேட்கிறாள். அனுமன் என்ன சொல்லுகிறான், ராமனுக்கான பணிக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த பணியை சென்று நான் முடித்து வந்த பிறகு ஒரு நண்பன் உதவுவது போல என்னுடைய உடம்பை உன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று அனுமன் நட்பு சொல்லை சொல்லி நண்பால் என்று பேசுகிறான். அடுத்ததாக கிட்கிந்தா காண்டம். இந்த கிட்கிந்தா காண்டத்தில் மிக இன்றியமையாத சிறப்பு, இங்கே பாருங்க, உள்ள நட்புங்கிற சொல் வரல. ஆனால் ஒரு காண்டத்தின் ஒரு படலம் முழுவதுமே நட்பு கோட்படலம் என்று கொடுக்கிறான். சுக்ரீவனிடத்தில் நட்பு கொண்டுதான் செயலை செய்தான் ராமன் என்பது அது ரொம்ப பெரியது, 100 பாட்டுக்கு மேலே இருக்குது. ஆகவே ஒரே ஒன்று படலத்துக்கு பெயரே நட்பு கொள்ளுகிற படலம். ஆனால் நான் அந்த படலத்துக்கே போகலை, உங்களுக்கு ஒரு குறிப்பு தான் அதை சொல்லுகிறேன். சில காண்டங்களில் சில பகுதிகள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். இப்போ நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு விடை தருவது போல கம்பர் இந்த கிட்கிந்தா காண்டத்தில் சம்பாதி படலத்தில் சம்பாதி தன்னுடைய முந்தைய வரலாற்றை சொல்லுகிற இடத்தில் வருகிறது இந்த இடம். இப்போ சம்பாதி யார் அப்படின்னா ஜடாயுடைய அண்ணன். இப்போ சம்பாதி என்ன செய்தான் என்றால், தன்னுடைய தம்பியே கூட சூரியனுக்கு நெருக்கமாக பறந்து போய் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தன் தம்பியினுடைய அந்த இறகு எக்காரணத்தை கொண்டும் கருகிவிடக்கூடாது என்பதற்காக சம்பாதி தன்னுடைய இறகை மேலே கொண்டு போய் ஜடாயுவை காப்பாற்றுகிறார். இந்த வரலாறு அங்கே பேசப்படுகிறது. அவங்க நிறைய நேரம் பேசணும், முறையாக தலைமை உரை எனக்கு கொஞ்ச நேரம்தான். ஆனால் நாச்சியப்பன் ஐயா இடத்துல கேட்டேன், என்னையா என்னை 1 மணி நேரம் பேச சொல்லி தானே கூப்பிட்டீங்க, பிறகு என்னை 1/4 மணி நேரம்னு அவங்க சிறப்புரைக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இல்லையா, நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி அச்சில் வந்துருச்சு, நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதிகமாக கூட எடுத்துக்கங்க, அவங்க ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க என்னை காட்டிலும். அதனால் நான் சொல்லுகிற இந்த ஒரு 5-6 இடங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். தாய் என தகைய நண்பீர் என்று சம்பாதி சொல்லுவதாக சொல்கிறார். பாட்டு முழுக்க வேண்டாம். சம்பாதி தாய் என தகைய நண்பீர். இப்போ நண்பன்கிற நட்பு எப்படி இருக்கணும்னா தாயை போல இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். பெரும்பாலும் இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அது என்ன பாட்டுன்னா, அம்மாவுக்கு உறங்கி கொண்டிருக்கும் போது
அந்த தாய்க்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அதை பெரிதாக நினைக்க மாட்டாள். ஆனால் பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய பாலருந்தக்கூடிய சின்ன குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தையை பார்த்து ஒரு மலரை வீசினால் அந்த மலர் குழந்தையின் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உறக்கத்தில் இருக்கிற தாய் தன்னுடைய கையை அந்த குழந்தையின் மீது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார். இப்படி ஒரு காட்சி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. இப்போ இந்த இடத்தை பாருங்கள். தாய் என தகைய நண்பீர், நட்புங்கிற சொல்ல பயன்படுத்தலை, ஆனால் நண்பீர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் கம்பர். இட்டுக்கு பதிலாக தன் நகரம் 3 சுழி நகரத்தை பயன்படுத்தி நண்பீர் என்று அழைக்கிறான் கம்பன். ஆகவே நட்பு எப்படிப்பட்டது? ஒரு தாயை போன்றது. தாயினுடைய உணர்வு தான் நட்புன்னு சொல்ற. அடுத்தது, இந்த சீதையை தேடி வந்த வானர்கள் இடத்தில் சம்பாதி பேசுகிற போல ஒரு இடம். போக்கு என அடுத்த நண்பீர் நல்லது புரிமின். நண்பன் நல்லது சொல்லக்கூடியவன். அதனால்தான் தீ நட்பு கூடா நட்பு ரெண்டையும் விளக்கி நட்பை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்தில் சம்பாதி சீதையை தேடி வந்த வானர்களிடத்தில் நண்பர்களே நல்லது மட்டும் செய்யுங்கள் என்று நல்ல நடத்தையை கற்பித்து சென்றதாக கம்பன் குறிப்பிடுகிறார். அயோத்தியா காண்டத்தில் ஒரு இடம் தைலமாட்டு படலம். தைலமாட்டு படலம்னா இறந்து போயிருக்கிற தசரதன் உடலை பாதுகாப்பாக வைப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிற இடம். அதாவது அந்த பெட்டியில் வைத்து அவனுடைய உடம்பு எந்த வகையான தீங்கும் ஏற்படாமல் அவனுக்கு மருந்துகள் போட்டு தைலம் போட்டு அந்த உடம்பை பாதுகாக்கிறார்கள். அந்த இடத்தில் கம்பன் சொல்லுகிறான், அந்த தைலமாட்டு படலம் முடிந்தவுடனே ராமனும் சீதையும் விண்வெளியில், அதாவது வானத்தில் தோன்றுகிற நிலவினுடைய ஒளியில் நடந்து போகிறார்கள் என்று சொல்ல வருகிறான் கம்பன். இந்த இடத்தில் நட்பை பற்றி பேசுகிறான். செய்வினைக்கு உதவும் நட்பால் செல்பவர் தடுப்பது ஏய்க்கும் என்று. இவ்வளவு நேரம் இருட்டில் இருந்தார்கள், இப்போது அந்த வானத்தில் தோன்றுகிற நில ஒளி அவர்களுக்கு நட்பாய் தோன்றி வழிகாட்டுகிறது என்று பேசுகிறான். ஆகவே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் தடுமாறுகிற போது, நமக்கு இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி நமக்கு வழிகாட்டுவது போல அது அமைந்திருக்க வேண்டும் என்று கம்பன் குறிப்பிடுகிறான். இப்போ நான் சொன்னேனே, தோழமை என்று ஒரு சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று குகன் நினைத்து பார்ப்பது போல சொல்கிறானே. அப்போ அதுக்கு முன்னாடி தோழமைன்னு ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும் இல்லையா? தோழமைங்கிற சொல்ல பயன்படுத்தலை. கம்பன் நட்புங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். அது நட்புன்னு பயன்படுத்தாமல் நண்ப அப்படின்னு பயன்படுத்துகிறான். அது எங்கன்னா குகப்படலம் சில பதிப்பில் அது கங்கைகான் படலத்திலேயே வரும். ஆனால் குகன் தான் ராமன் சொன்னதை நினைத்து அந்த தோழமைன்னு சொன்னான். அப்போ குகனை எந்த இடத்தில் ராமன் நண்ப என்று குறிப்பிட்டான் என்று ஒரு இடம் வருகிறது. சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப, எல்லாவற்றையும் காட்டிலும் இனிய நண்பனானவனே, அதாவது குகன் அவனை இருத்தி ஈண்டு இம்மோடு என்றான். நண்பா பாருங்க, குகனை ஐவரானேம்னு சொன்னான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆனால் ஐவரானேம்னு சகோதரத்துவமாக சொன்னவன் அந்த பாட்டில் சொல்லுகிறான், குகனே எல்லாவற்றிலும் சிறந்த உறவாக விளங்குகிற நட்பாக நீ இங்கேயே இரு, எங்களுக்கு பாதுகாப்பாக இரு என்று ராமன் சொன்னான். இதைத்தான் நினைத்து பார்த்து தோழமை என்று சொல்லிய சொல் அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ என்று நினைத்து பார்ப்பதாக சொல்லுகிறார். யுத்த காண்டத்தில் இது 3 செய்யுள் தான். அதை மறுபடியும் நான் குறிப்பிட்டு விட்டு நிறைவு செய்கிறேன். ராவணனுடைய அவையில்
நீ செய்தது தப்பு என்று சொன்னவன் வீடணன். அந்த வீடணன் சொல்லுகிற போது வால்மீகியிலிருந்து கம்பன் ராமனுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்கிறான். ஆனால் வால்மீகி சொன்னது போல கம்பன் சொல்லவில்லை. இப்போ நீங்கள் பழசை நினைத்து பார்க்க வேணும். வால்மீகி ராமாயணம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் ராமன் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்டது. ராமன் வாழ்ந்த காலம் எது? துவாபர யுகம் என்கிற இரண்டாவது ஊழிக்காலம். இந்த ஊழிக்காலத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிவிட்டு நட்புக்கு வருகிறேன். ஏன்னா நம்ம நட்பு கொள்ளுகிற காலம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு நண்பனை பற்றி அளவிட முடியாமல் இருக்கும்போது நிறைய இரக்கம் காட்டி நிறைய இறுக்கமும் காட்டி பிறகு இழந்த பிறகுதான் அவனை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள், மற்றவர்களிடத்தில் அவனை பற்றி சொல்லி நண்பனே கெடுத்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஊழியினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியார் சொல்கிறாரு, இப்போ நாம் இருக்கக்கூடியது எது? அதாவது சமஸ்கிருதத்தில் யுகம், தமிழில் ஊழி அப்படிங்கிறது தமிழ் சொல். இப்போ இது 4வது ஊழியாகிய கலியுகம். அப்போ முதல் ஊழி எது என்றால் கிருத யுகம். முதல் ஊழிக்கு பேர் கிருத யுகம். கிருத யுகத்தில் அறம் 4 கால்களில் நின்றது. எல்லா உயிரும் இருக்கும், ஆனால் எந்த உயிரும் இன்னொரு உயிரை துன்பப்படுத்தாது. அதாவது அவற்றுடைய கரும வினைகள் தீரும்போது தானாகவே இறந்துவிடும். இப்போ கலியுகத்தில் சிங்கம் மானை அடித்து கொள்கிறது, புலி வேறு ஒரு விலங்கை அடித்து கொள்கிறது, ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியை அடித்து கொண்டு உண்கிறது. இது கலி ஊழியாகிய 4வது ஊழிக்காலம். ஆனால் கிருத யுகத்தில் இப்படி எதுவும் நடக்காது. வலிமை கொண்டு எதுவும் தாக்காது. அதனால தான் பாரதியார் சொன்னார், கிருத யுகம் எழுகமாதோ. இந்த ஊழி காலத்தில் 4வது ஊழியில் கூட முதல் ஊழி வர வேண்டும் என்று விரும்பினான். இந்த முதல் ஊழிக்கு பிறகு வந்ததுதான் திரேதாயுகம் என்கிற 2வது ஊழிக்காலம். திரேதானா 3ன்னு தெரியும், துவாபரம்னா 2வது தெரியும். ஆனால் 4வது ஊழியிலிருந்து பின்னாடி போகிறதுனால திரேதாயுகம். 4வது ஊழி, அடுத்தது 3வது ஊழி. அந்த ஊழியில் நடந்தது ராமாயணம். ராமாயணம் நடந்த போது ராமனுடைய வரலாற்றை வால்மீகி நேரில் பார்க்கிறான். அப்போ வால்மீகினா யாரு? இந்த வினா வரணும். வால்மீகி அவனும் ஒரு அசுரன் போல இருந்தவன் தான். ஆனால் பின்னாளில் ராமன் மீது ஏற்பட்ட ராமனுடைய கதை ஏற்பட்டு முனிவர்களுடைய சாபத்தின் காரணமாக இவற்றையெல்லாம் மறந்து போய் ராம 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 என்ற அந்த உச்சரிப்போடு ஒரு இடத்தில் அமர்ந்தான். அவனை புற்று மூடியது. பல ஊழிக்காலங்கள் இருந்தான். பிறகு வெளியில் வந்தான். வந்தவன் கேட்டான், இந்த உலகத்தில் 14 வகையான கல்யாண குணங்களோடு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அம்மா அப்பாவினுடைய பேச்சை கேட்பவன் யார்? குருவினுடைய நெறிமுறைகளை பின்பற்றுபவன் யார்? இறை வழிபாட்டில் நம்பிக்கை உடையவன் யார்? மிக நன்றாக ஆட்சி செய்யக்கூடியவன் யார்? அவனுடைய கைகள் நீண்டு இருக்குமே முழங்காலுக்கு கீழே, அந்த அளவிற்கு நீண்டு இருக்கக்கூடிய கைகளை உடையவன் எவன்? இதெல்லாம் பேர் கல்யாண குணங்கள். சிறப்பான உருவமேனி, சிறப்பான உள்ளப்பாங்கு, இப்படி இருக்கிறவன் யாருன்னு கேட்டபோது யாரு கேட்டான்? கேட்டது இவ்வளவு காலம் புற்றுக்குள்ளிருந்து வெளியே வந்தவன். புற்றிலிருந்து வெளியே வந்தவனுக்கு பேர் தான் வால்மீகி. வால்மீகினா பேர் கிடையாது, புற்றிலிருந்து வெளியே வந்தவன். அவன் கேட்கிறான். அவனுக்கு நாரதர் இந்த அயோத்தியில் இப்படி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அயோத்திக்கு இப்போது இந்த வால்மீகி பயணிக்கிறான். அப்போது சீதைக்கு குழந்தைகள் பிறந்து விட்டன. லவன் குசன் இருக்கிறார்கள். வால்மீகி லவன் குசனை வளர்க்கிறார். தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய வரலாற்றை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த லவனும் குசனும்
தாயை காட்டுக்கு அனுப்பிய பிறகு ராமன் தனியாக இருக்கிற அவைக்களத்தில் ராமனுடைய வரலாற்றை பேசியதுதான் வால்மீகி ராமாயணம். அது பல்லாயிரக்கணக்கான அந்த திருக்குறள் மாதிரி பாடுவார்கள். லவனும் குசனும் பாடுகிறான். தன்னுடைய அப்பாவினுடைய வரலாற்றை அந்த சின்ன பிள்ளைகள் 2 பேர் பாடியதுதான் வால்மீகி ராமாயணம். இது நடந்தது திரேதாயுகம். பல ஊழிகள் கடந்த பிறகு கடந்த 12ஆம் நூற்றாண்டின் நிறைவாக சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கம், கம்பர் 12ஆம் நூற்றாண்டின் நிறைவு. கம்பர் பாடுகிறார் ராமாவதாரம் என்கிற ராமாயணத்தை. அப்போது ராவணனை பற்றி வீடணன் என்ன சொன்னான் என்று கம்பன் மாற்றி சொல்லுகிறான். அந்த வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பகுதி இரணியன் வதைப்படலம். அந்த இரணியன் வதைப்படலத்தை வேற ஒன்றும் இல்லை, அப்பாவாகிய இரணியனுக்கு பிரகலாதன் என்கிற மகன் தோன்றுகிறான். அப்பா தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லுகிறார். இல்லை, ஹரிதான் கடவுள் என்று மகன் பேசுகிறான். பிறகு 2 பேருக்கும் சண்டை வருகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இரணியன் எப்படி பிரகலாதனால் ஹரியை காட்டி தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இந்த தூணிலும் இருக்கிறான் என்று சொல்ல தூணிலிருந்து வெளியே வருகிற அந்த நரசிம்மன் எப்படி அந்த இரணியனை கிழித்து கொன்றான் என்ற வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளியில் இல்லாமல், உள்ளே இல்லாமல், இருட்டில் இல்லாமல், பகலில் இல்லாமல், மண்ணில் இல்லாமல், வானில் இல்லாமல், கையில் வேறு எந்த ஆயுதங்களையும் தாங்காமல் என்று சொல்லுகிற போதுதான் அப்படியே தன் கைகளால் தூக்கி இரண்டும் சந்திக்கிற அந்த மையப்பகுதியில் வாயிற்படியில் இருந்து கொண்டு தன்னுடைய உடம்பில் வைத்து கொண்டு கை நகங்களாய் கொண்டு கீறி பிளந்து இரணியனை கொன்றான் ஹரி. இந்த வரலாற்றை சொல்லி வீடணன் ராவணனுக்கு பாடம் சொல்லுகிறான். இந்த பாடத்தை கேட்டுவிட்டு இப்போது ராவணன் சொல்லுகிறான். அப்படி ராவணன் வீடனை ஓடிப்போ என்று விரட்டுகிற போது சொல்லுகிற சொல் இந்த நண்ப என்பது. அப்போ இங்கே யார் நண்பன், யாருக்கு நண்பன்? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்துகிறான் கம்பன். அவன் சொல்லுகிறான், ஆயவன் வளர்த்த தன் தாதை ஆகத்தை மாயவன் பிளந்திட மகிழ்ந்த மைந்தனும் இயும் நம் பகைவர்க்கு இனிய நண்பு செய் நீயுமே நிகர் பிறர் நிகர்க்கு நேர்வரோ. ஏய், நீ யார் தெரியுமா? அப்பாவையே கொன்ன மகன் ஹரிக்கு நண்பனாக இருந்தான். இப்ப நீ அந்த ராமனுக்கு நண்பனாக இருக்கிறாய். உங்க 2 பேரை போல ஒரு நண்பனை பார்க்கவே முடியாது. நீயுமே நிகர் இனிய நண்பு, அதாவது இனிய நண்பு செய்தீங்க. அவன் அப்பாவுக்கு இரணியனுக்கு நட்பு செய்யல, ஹரிக்கு நட்பு செய்தான். நீ எனக்கு நட்பு செய்யல, ராமனுக்கு நட்பு செய்கிறாய். உங்களை போல நல்ல நண்பர்களே கிடையாது என்று சொல்லுகிறான். இப்ப தீ நட்பு கூடா நட்பை விளக்கி நல்ல நட்பு ராமனுக்கு தோன்றியது, திருமாலுக்கு தோன்றியது என்ற அந்த காட்சியை சொல்ல வருகிற இடத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். அதே படலத்தில் ஒரு 2 பாட்டு தள்ளி இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், முன்புற அணைந்தர்வால் நண்பு முற்றினை நட்பு முற்றிவிட்டது என்று பேசுகிற இடத்தில் மிக அருமையாக ராவணனே நீங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள்டா, நீ நல்ல நண்பன்டா என்று சொல்லி, இப்போ கூட நம்ம வசனம் பேசுகிறோம், நல்ல நண்பன்டான்னு வழக்கில் சொல்லுகிறோம். ஆனால் இதை கம்பராமாயணத்தை இப்போ குருதி புனல்னு ஒரு படம் வந்ததுங்க. உடனே இது எல்லாமே எல்லாரும் என்ன பேர் ஆய்வுன்னு பாராட்டினாங்க. குருதி புனல்னு முதல்ல பயன்படுத்துறது கம்பன். குருதி புனல்னு தொடரே கம்பனில் தான் வருகிறது. நிறைய இலக்கியம் படிக்காததுனால புதிதாக வரக்கூடிய பல சொற்களை எங்கிருந்து எடுத்தான் என்று தெரியாமலேயே பயன்படுத்துகிற வழக்கம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது. இப்போ யுத்தகாண்டத்தின் மீட்சி படலம், கடைசி செய்யுள் மீட்சி படலம் திரும்பி வர்றாங்க. பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு மேலே ராமர் புஷ்ப விமானத்தில் வர்றார். வந்த ராமர் அந்த பரத்வாஜர் ஆசிரமத்தில் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம், நல்ல நட்பு வளர்ந்தது, இப்போது நீ இறங்காய் என்று நினைக்கிறானாம். அவன் வந்த அந்த புஷ்ப விமானத்தை சொல்லுகிறானாம்.
புட்பக விமானம் பரத்வாஜர் முனிவருடைய ஆசிரமத்தில் இறங்கியது. நல்ல நட்பு நல்ல நண்பனோடு சேர்த்து வைக்கும் என்பதை கம்பன் இதை குறைந்தது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளக்கம் சொல்லி பேசினால் நன்றாக இருக்கும். ஆனால் அடுத்து பேச வேண்டிய பேராசிரியை முனைவர் ரொம்ப இளையவங்க தான், இருந்தாலும் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய, அதுவும் நம்முடைய எழும்பூரில் இருக்கக்கூடிய சமூக சேவை, அதாவது சோஷியல் ஒர்க், அதை பற்றிய கல்லூரி ஒன்று இருக்கிறது. அந்த கல்லூரியில் தமிழ் துறையில் பணிபுரிகிறார். அது மட்டுமல்ல, வைணவத்தில் அம்மா அப்பா பாட்டி எல்லாமே வைணவத்தில் ரொம்ப ஈடுபாடுடையவங்க. 4000 திவ்ய பிரபந்தம் மிகச்சிறப்பாக தெரியும். வைணவத்தை மிகச்சிறப்பாக கற்றவர், பல நூல்களை எழுதியவர். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆகவே இப்போ என்னுடைய தலைமை உரையை நான் இப்போது இப்படி நிறைவு செய்கிறேன். கம்பர் நாம் இப்போது நகரத்தார்கள் நட்பு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வகுத்திருக்கிறார். அந்த நட்பை ஒரு வரலாறாக கம்பன் காட்டுகிறான். அந்த கம்பன் வரலாற்றில் தீ நட்பை ஒதுக்கி, கூடா நட்பை ஒதுக்கி, நல்ல நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டு நல்ல பயனை பெற வேண்டும் என்று கம்பன் காட்டிய வழியில் இந்த நட்பு விழா சிறக்க வேண்டும் என்று சொல்லி என் தலைமை உரையை நிறைவு செய்து இப்போது சிறப்புரையாற்றுவதற்காக பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்.